கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம். உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நன்மை தீமை, இந்த உலகத்துல தான் நல்லா வாழணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தீமை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆபீஸுங்களை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க ஒருத்தர் இருப்பான், ஆனா வேலையே செய்யாம போட்டு கொடுத்தே மேல வர்றவன இருப்பான், அது தீமை. சிலர் தான் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக மற்றவங்க குடும்பத்தை பாழாக்கி நல்லா வரணுன்றதுக்கும் சிலர் மற்றவர்களுக்கு மோசம் செய்யறது உண்டு. ஆனா இங்க தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தீமை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அப்படி தீமை செய்கிறவர்களா இருந்தா என்னன்றார்னா, பிள்ளைகளை தீமை செய்யாதிருங்க. ஏன்னா நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அவன் தேவனால் பிறந்தவன். நன்மை செய்கிறவன், he who does good is born of God. அப்ப நன்மை செய்வதற்கு ஒருத்தனுக்கு பிரியமல்ல வழி இருந்தோம், நன்மை செய்யறதுக்கு சக்தி இருந்தோம். இப்போ நன்மை செய்ய வேண்டிய யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட தீமை நடுவில் வந்து ஒரு உதவி கேட்கறான்னு வச்சுங்க, பொருள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல பொருள் இருக்கும் பொழுது, உன்னால நன்மை செய்ய முடியும் பொழுது, அந்த நன்மை செய்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்றியே, அவன் மட்டும் தீமையில சிக்கன இல்ல, அவனை தீமையிலிருந்து காப்பாத்தாத போற பார், இங்க நீயும் தீமை செய்யற அப்படின்னு தேவன் சொல்லி இங்க சொல்றாரு. நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டானவன். தீமை செய்கிறவன் அவன் தேவனை காணவில்லை. ஒருத்தருக்கு நன்மை செய்யணும், ஆனா அவங்களுக்கு செய்யாம போறவன் கடவுளை பார்க்கல. ஆனா நன்மை செய்ய முடியும், நன்மை செய்யறான், நன்மை செய்யறா, அவள் கடவுளாலே, அவன் கடவுளாலே பிறந்தவன். அப்படி தேவனால பிறந்ததற்கு அடையாளமா நம்மளால முடிந்த நன்மைகளை, தீமையில் இருக்கிற ஜனங்களை பார்த்தா, வியாதியில் இருக்கிறவங்க, பற்றாக்குறை, நெருக்கடி, இதெல்லாம் பார்த்தா இதயத்தை அடிச்சு கொள்ளாதபடி நீ கடவுளுக்கே பிறந்த பிள்ளைன்றதை காட்டுறதுக்கு, மற்றவங்க எந்த விஷயத்த செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த விஷயத்துல கஷ்டமே படாம, நீ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு மனசுல கஷ்டப்படாம எடுத்து கொடுக்கறப்பார், அங்கே நீ தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிக்கிறாய். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். தீமை செய்கிறவர்களாய் அல்ல, நன்மை செய்கிறவர்களாய். ஆண்டவரே, தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டானவன் நன்மை செய்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்வதனால் மட்டும் தீமை செய்வதில்லை, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் தீமை செய்கிறோம். ஆகில் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய் வாழ, தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உலகத்துக்கு காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு இன்னும் கிருபையை தாரும். நல்ல மனசை கொடுங்க ஆண்டவர். இப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. God bless you church. Have a blessed day. தொடர்ந்து நன்மை செய்யுங்கள் தேவ பிள்ளைகளாய். ஆமென்.